வணக்கங்கன்னு இது தஞ்சாவூர் மண். நம்ம சங்கு கறி வாங்குறதுக்கு போன இடம் தான் பர்மா காலனி மீன் மார்க்கெட்டு. அங்கே வெளியில் போனோன்னா வயல் நண்டு அப்படியே உயிரோடு அப்படியே கேரி பேக்கில் துள்ளிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா எங்கள் அப்பாத்தா மாதிரி இருந்த ஒரு ஆயா அப்படியே நத்தையில் இருந்த அந்த கறியை தனியாக பிரிச்சுட்டு இருந்துச்சு. நத்தை இனம்தானே சங்கு, இல்லை சங்கு இனம் நத்தையான்னு தெரியல. ஆனால் ரெண்டோட கறியும் ஓட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஆயா சின்னதாக ஈஸியாக எடுத்துருச்சு. இதே மாதிரி தானே நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ஒரு நண்டு இல்லைங்க, ஒரு சங்கு வாங்கியாச்சு. அந்த சங்கு வாங்கும்போது அந்த அக்கா சொல்லியிருந்தா நான் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுருப்பேன். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம போட்டாகணுமேனு சொல்லியாச்சும் வாங்கி எப்படியாச்சும் செஞ்சுருப்பேன். அங்கே வாங்கினதுக்கப்புறம் கொண்டு போய் க்ளீன் பண்ண சொன்னேன். யாருக்குமே க்ளீன் பண்ண தெரியல, எங்களுக்கு உடைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்படியே ஆண் பெண் பாராமல் அப்படியே மீனை சூப்பராக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அண்ணன்ட்ட தான் கொடுத்தேன். இந்த அண்ணன் எனக்கு உண்மையாலுமே உடைக்க தெரியாதுனே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோக நிகழ்வை என்னோடய சப்ஸ்கிரைபரை பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த சங்கை அப்படியே முழுசாக எடுத்துகிட்டு என் வீட்டில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசிலுங்க. 3 விசில் விட்டதுக்கப்புறம் சங்கு கறி சூப்பராக அந்த ஓட்டிலேருந்து எடுக்கிற அளவுக்கு சூப்பராக இதாகிடுச்சு. மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 முறை நீங்கள் நல்லா கழுவுனா தான் அந்த வளவளப்பு தன்மை போகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது சங்கோட ஹெல்த் பெனிஃபிட் அவ்வளோ அதிகம். ஒமேகா 3 இது ஆன்டி ஆசிட் இதில் அதிகமாக இருக்குது. சங்கு கறி கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. சில பேருக்கு ஒத்துக்காது. ஒரு 2 துண்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்பு அரிக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஏதோ அவன் சொல்லிட்டானேன்னு சாப்பிட்டுட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். பின்னாடி இருக்க ஒயிட் கலரில் இருக்கிறது பூரா குடலுங்க. சங்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்ததுக்கப்புறம் எப்படி கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். சங்கு கறியை நீங்கள் இப்போ ஒரு 10-15 தடவை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும், இல்லாட்டி வளவளப்பு தன்மை போகாது. சங்கு கறி எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னா, கொஞ்சம் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்காத டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். காரசாரமாக வைக்கணுங்க குழம்பு, அல்டிமேட்டாக இருக்கும். என் பையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டு, ஒமேகா 3 எல்லாமே இருக்குது. இது சங்கு கறி ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஸ்கின்னு நல்ல க்ளோ ஆகும். நான் சொல்கிறது இப்போ நீங்கள் நம்பாட்டி கூகுள் பண்ணி பார்த்து தெரியுங்க. கூகுள் அண்ணாச்சி தெளிவாக சொல்லுவோம். அப்படி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய். அப்படியே மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறோம். எப்படி மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் இந்த சங்கு கறியை நம்ம வைக்க போகிறோம். இந்திய பெருங்கடலில் பிடிச்ச சங்கு கறி இப்போ மாருதிக்கு சமையல் அறையிலுங்கிற மாதிரி செம்ம சூப்பராக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அப்படியே வதக்கி, அப்படியே பூண்டையும் போட்டு அதில் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் போட்டு. ஏன்னா நாங்கள் வாங்கின சங்கோட வெயிட் போடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே 1.5 கிலோ இருந்துச்சு. சுத்தம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ கூட தெரிலங்க. பாருங்கள் கறி பாருங்கள், அப்படியே தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். மஞ்சள் தலையை அப்படியே குளிப்பாட்டி வச்சாச்சு. கருவேப்பில்லை இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு எவ்வளோ கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும். காரசாரமாக இருந்தால் தான் சங்கு கறி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சங்கு கறி ஒத்துக்காதவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஸ்கின் டிசீஸு எல்லாமே வரும். இது தேர்ந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும். உயிருள்ள சங்கு கறினா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாங்கினது முதல் நாள் பிடிச்சி ஐஸில் வச்சு அடுத்த நாள் நம்ம கைக்கு வந்தது. இதுவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் குடல் கழிவு தாங்க ஏகப்பட்டது. அப்படியே வெங்காயத்தை அப்படியே வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், தக்காளி, இது நாட்டு தக்காளி, எங்கள் வீட்டில் முளைச்ச தக்காளி, எங்கள் அப்பா விளைய வச்ச தக்காளி, நாட்டு தக்காளி அப்படியே போட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டோன்னா அப்படியே அது நல்லா ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், மசாலா கொட்டணும், உப்பு தூள் போடணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் காரசாரமாக வைங்க. நண்டு எங்கேயாச்சும் கிடச்சிச்சுல்லங்க, சங்கு எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா நீங்கள் தயவு செய்து வாங்கி சாப்பிடுங்க. சங்கில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. மறுபடி சொல்கிறேன், சங்கு கறி இன்றைக்கி ஒரு புடி, சங்கு கறி இன்றைக்கி ஒரு புடி. ஆகா செம்ம ரைமிங்காக இருந்துச்சு. அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதே மாதிரி வாய்வு இருக்கவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா சேர்த்துக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சங்கு கறி. இதெல்லாம் பெரிய ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலெலாம் ஒரு பிளேட்டு 15,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. அதில் ஒரு 8 பீஸ் 9 பீஸ் இருக்கும். அவ்வளோ ஃபாரினர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம மீனவ நண்பர்கள் எல்லாருக்குமே சங்கு கறினா உயிர். அவங்களுக்கு மட்டும் ஏன் வியாதியே வரமாட்டேங்குதுன்னு என்றைக்காச்சும் யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கொரோனா காலகட்டத்தில் எந்த மீனவராச்சும் கொரோனா வந்துருச்சுன்னு ஆஸ்பத்திரி போகிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. எல்லாமே கடற்தாயின் உணவு, இயற்கை உணவு. மீன் அதிகமாக சாப்பிட்றாங்க. அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும்.
நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானோம்னா மஞ்சள் தூள், மிளகு, என்னென்ன இயற்கை இதோ அது எல்லாம் போட்டு நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல அடாப்ட் ஆயிரும். அப்படி என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்படியே மசாலாலாம் போட்டு நல்லா அந்த மசாலா வடை போகிற வரைக்கும் சூப்பராக வதக்கிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கணும். அதே மாதிரி கருமிளகு, பெப்பர் அதிகமாக சேருங்க. காரசாரமாக சாப்பிடணும். இல்லாட்டி இதோட டேஸ்ட்டு வெறும் இதில் சாப்பிட்டோம்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, அப்படி இருக்கும். ஆனால் குழம்பு இல்லைங்க, கிரேவி வச்சு அப்படியே சாப்பாட்டோட குழப்பி அடிக்கும் போது உங்கள் மீனவன் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சங்கு கறி இவ்வளோ பிரமாதமாக இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஒரு இதுலன்னா கழுவுறதுக்குள்ளே இடுப்பு நொந்துருச்சுங்க. ஏ அப்பா, வள 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 வளன்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது தண்ணி. அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் தூள், கல் உப்பு போட்டு நல்லா உராசி தேய்ச்சி கழுவி இது பண்ணதுக்கப்புறம் தான் அது எல்லாமே சரியாச்சு. ஆமாம், அப்படியே நல்லா வதக்கி விட்டு அதில் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி ஒரு 15 நிமிஷம் டு 20 நிமிஷம் வச்சுருங்க. இது வந்து லப்பர் மாதிரி தான் இருக்கும். நத்தக்கறி சாப்பிட்ருந்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு அதை விட நல்லாயிருக்கும். நத்தக்கறி மாதிரி தான் நறுக்குன்னு இருக்கும். அப்படியே கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் சங்கு கறி கிரேவி. எங்கே பாருங்கள், பார்க்கும்போதே அப்படி இருக்குது. அப்படியே சோத்தில் பிரட்டி போட்டு அடித்தா எப்படி இருக்கும் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பிடிங்கிற மாதிரி தான் ஒரு பிடி பிடிச்சாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே அப்படியே தேவையான அளவு கொத்தமல்லி இலையை பிச்சு அப்படியே மேலேயே பிச்சு அது மேலே தூவிட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ட நானும் என் பையனும், அப்பா செம்ம சூப்பராக இருக்குப்பா, இனிமேல் நீ தான்ப்பா சங்கு கறி தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்ட்டா. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.